பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலா அலிஹி வஸஹ்பி வஸல்லிம். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அல் முஜாதலாவுடைய தஃப்சீர் பார்க்கலாம். போன வீடியோவில் 13 வசனம் வரைக்கும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்போ பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர இலல்லதீன தவல்லவ் கௌமன் கலிபல்லாஹு அலைஹிம் மாஹும் மின்ஹும் வலா மின்ஹும் வயஹ்லிஃபூன அலல் கஸிபி வஹும் யஅலமூன். எந்த சமூகத்தார் மீது அல்லாஹ் கோபம் கொண்டானோ அவர்களை உற்ற நண்பர்களாக்கி கொண்டவர்களை நபியே நீங்கள் கவனித்தீர்களா? அவர்கள் உங்களின் உள்ளவர்களும் அல்ல, அவர்களின் உள்ளவர்களும் அல்ல. அவர்களை அறிந்து கொண்டு உங்களுடன் இருப்பதாக பொய்யின் மீது சத்தியம் செய்கிறார்கள். நயவஞ்சர்கள் உண்மையில் நிராகரிப்பவர்களுடன் இல்லை, முஸ்லிம்களுடனும் இல்லை. என்றாலும் நிராகரிப்பவர்களுக்கு இரகசியமாக உதவி ஆதரவு அளிப்பதற்காக அல்லாஹ் அவர்களை கண்டிக்கிறான். உயர்ந்தோனாகி அல்லாஹ் சொல்கிறான், அலம் தரைலல்லதீன தவல்லு கௌமன் கலிபல்லாஹு அலைஹிம். அல்லாவின் கோபத்திற்கு ஆளான ஒரு கூட்டத்தாரை தங்கள் நண்பர்களாக ஆக்கி கொண்டவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? இது நயவஞ்சர்கள் இரகசியமாக கூட்டணி வைத்திருந்த யூதர்களை குறிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், மாஹும் மின்கும் வலா மின்ஹும். அவர்கள் உங்களின் உள்ளவர்களுக்கு அல்ல, அவர்களின் உள்ளவர்களுக்கும் அல்ல. அதாவது இந்த நயவஞ்சர்கள் விசுவாசிகளுடன் இல்லை, அவர்களுடைய கூட்டாளிகளான யூதர்களுடனும் இல்லை. வயுஹ்லிஃபூன அலல் கஸிபி வஹும் யஅலமூன். அவர்கள் தாங்கள் அறிந்து கொண்ட பொய்யின் மீதும் சத்தியம் செய்கிறார்கள். அதாவது நயவஞ்சகர்கள் தாங்கள் செய்வது பொய் என்று அறிந்திருந்தோ சத்தியம் செய்கிறார்கள். இது அல் ஹமூஸ் என்ற சத்தியம் என அழைக்கப்படுகிறது. அவர்களுடைய வழிகளிலிருந்து அல்லாஹ்விடம் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். நயவஞ்சர்கள் விசுவாசிகளை சந்தித்த போது தாங்கள் நம்புவதாக கூறினார்கள். மேலும் அவர்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றபோது தாங்கள் விசுவாசிகள் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தார்கள். தங்கள் சத்தியத்தில் அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் உண்மையான கொள்கையை வெளிப்படுத்தவில்லை என்பதையும் அறிந்திருந்தார்கள். இதனால் தான் அவர்களுடைய கூற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதர் என்பதை பற்றி சாராம்சத்தில் உண்மையாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் சத்தியத்தில் பொய் சொல்கிறார்கள் என்பதையும் அதை அறிந்து கொண்டே செய்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் இங்கே சாட்சியம் அளிக்கிறான். உயர்ந்தவனாகி அல்லாஹ் கூறுகிறான், அஅத்தல்லாஹு லஹும் அஸாபன் ஷதீதா இன்னஹும் ஸாஅ மா கானூ யஅமலூன். அல்லாஹ் அவர்கள் கடுமையான வேதனையை தயார் செய்துள்ளான். நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டிருந்தவை மிகவும் கெட்டவையாகும். அதாவது நயவஞ்சர்களின் தீய செயல்கள், நிராகரிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த உதவி மற்றும் ஆதரவு, மேலும் விசுவாசிகளுக்கு அவர்கள் செய்த வஞ்சகம் மற்றும் துரோகம் ஆகியவற்றின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வேதனையான தண்டனையை தயார் செய்துள்ளார். உயர்ந்தோனாகி அல்லாஹ் சொல்கிறான், இத்தஹது ஐமானஹும் ஜுன்னதன் ஃபஷத்து அன் சபீலில்லாஹ் ஃபலஹும் அஸாபுன் முஹீன். அவர்கள் தங்கள் சத்தியங்களை கேடயமாக ஆக்கி கொண்டார்கள். இவ்வாறு அவர்கள் மற்றவர்களை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து தடுக்கிறார்கள். அதாவது நயவஞ்சகர்கள் விசுவாசிகளைப் போல் நடித்து தங்கள் பொய் சத்தியங்களை என்ற கேடயத்தின் கீழ் நிராகரிப்பை மறைத்தார்கள். பலர் அவர்களுடைய உண்மையான நிலைப்பாட்டை அறியாமல் இருந்தார்கள். அதனால் அவருடைய சத்தியங்களால் ஏமாற்றப்பட்டனர்கள். இதன் காரணமாக சிலர் அல்லாஹ்வின் பாதையிலிருந்து தடுக்கப்பட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு இழிவுபடுத்தும் வேதனை உண்டு. அதாவது பொய் சொல்லிக்கொண்டும் துரோகத்தை மறைத்து கொண்டும் அல்லாஹ்வின் மகத்தான பெயரால் சத்தியம் செய்வதன் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிடுவதற்கு பிரதிபலனாக உயர்ந்தோனாகிய அல்லாஹ் கூறுகிறான், லன் துக்னிய அன்ஹும் அம்வாலுஹும் வலா அவ்லாதுஹும் மினல்லாஹி ஷைஆ. அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய செல்வங்களும் அல்லாஹ்வுக்கு எதிராக அவர்களுக்கு எந்த பயனும் அளிக்காது. அதாவது அவர்களுடைய வழியில் சோதனை அனுப்பப்படும் போது அவர்களுடைய உடைமைகளின் எதுவும் அதை தடுக்க முடியாது. உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். அவர்கள் நரகவாசிகள், அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். உயர்ந்தோனாகிய அல்லாஹ் கூறுகிறான் அடுத்த வசனத்தில், யௌம யபஷுமுல்லாஹு ஜமீஅன்.
அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் ஒன்றாக உயிர் தெழுப்பும் நாளில் இது மறுமை நாளை குறிக்கிறது. அன்று அவன் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பான், அவர்களின் ஒருவரையும் விட்டுவிட மாட்டான். فَيُحْلِفُونَ لَهُمْ كَمَا يُحْلِفُونَ لَكُمْ وَيَحْسَبُونَ أَنَّهُمْ عَلَى شَيْءٍ. அப்போது அவர்கள் உங்களிடம் சத்தியம் செய்வது போலவே அவனிடமும் சத்தியம் செய்வார்கள். மேலும் அவர்கள் தங்கள் ஏதோ ஒரு ஆதாரத்தின் மீது இருப்பதாக நினைப்பார்கள். அதாவது இந்த உலக வாழ்க்கையில் விசுவாசிகளிடம் சத்தியம் செய்தது போலவே தாங்கள் நேர்வழியும் சரியான பாதையை பின்பற்றி கொண்டிருந்ததாக உயர்ந்தவனும் மிக்க கண்ணியமுடையவனுமாகிய அல்லாஹ்விடம் அவர்கள் சத்தியம் செய்வார்கள். நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட பாதையை பின்பற்றி வாழ்பவர்கள் பெரும்பாலும் அதன் மீதே இறப்பார்கள். ஆகவே அவர்கள் தங்கள் பாதையில் மீதே உயிர் தெழுப்பப்படுவார்கள். அவர்கள் முஸ்லிம்களாக நடித்ததால் அவர்களை அவ்வாறே நடத்த வேண்டிய கட்டாயத்திலிருந்து மக்களிடம் அவர்களுடைய சத்தியங்கள் உதவியது போலவே அல்லாஹ்விடமும் தங்களுக்கு உதவும் என்று நயவஞ்சகர்கள் நினைப்பார்கள். இதனால்தான் அல்லாஹ் சொல்றான், وَيَحْسَبُونَ أَنَّهُمْ عَلَى شَيْءٍ. மேலும் அவர்கள் தாங்கள் ஏதோ ஒரு ஆதாரத்தின் மீது இருப்பதாக நினைக்கிறார்கள். அதாவது தங்கள் இறைவனிடம் தாங்கள் விசுவாசிகளாக இருந்ததாக சத்தியம் செய்ததின் காரணமாக அல்லாஹ் அவர்களுடைய இந்த எண்ணத்தை கண்டிக்கிறான். அலா இன்னஹுமுல் காதிபூன். நிச்சயமாக அவர்கள்தான் பொய்யர்கள், அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்பதை வலியுறுத்தி பிறகு அல்லாஹ் கூறுகிறான், இஸ்தஹ்வத அலைஹிமுஸ் ஷைத்தானு ஃபன்ஷாஹும் திக்ரில்லாஹ். ஷைத்தான் அவர்களை மிகைத்து விட்டான், அதனால் அவன் அல்லாஹ்வின் நினைவை அவர்களுக்கு மறக்கடித்து விட்டான். அதாவது உயர்ந்தவனும் மிக்க கண்ணியமுடையவனுமாகிய அல்லாஹ்வை அவர்கள் மறக்கும் அளவிற்கு ஷைத்தான் அவர்களுடைய இதயங்களை கைப்பற்றி விட்டான். இதுதான் பிசாசு தான் கட்டுப்படுத்தும் நபர்களுக்கு செய்வது. அபு அத்தர்தா ரலியல்லாஹு அவங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் கூறுவதை கேட்டதாக அபூ தாவூத் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். ஒரு கிராமத்திலோ அல்லது பாலைவனத்திலோ உள்ள எந்த 3 நபர்களிடையே சலாத் நிலைத்திருத்தப்படவில்லையோ ஷைத்தான் அவர்களை கட்டுப்படுத்துவான். எனவே ஜமாத்தை பற்றி கொள்ளுங்கள், ஏனெனில் ஓநாய் மந்தையிலிருந்து பிரிந்து ஆட்டைத்தான் தின்னும். அஷ்ஷா இப்னு அவர்கள் ஜமாத் என்பது கூட்டாக தொழுவதை குறிக்கிறது என்று கூறியதாக சைதா அவர்கள் மேலும் கூறினார்கள், உயர்ந்தவனாகிய அல்லாஹ் கூறுகிறான், உலாயிக ஹிஸ்பு ஷைத்தான். அவர்கள் ஷைத்தானின் கூட்டத்தினர். இது பிசாசால் கட்டுப்படுத்தப்பட்டு அதன் விளைவாக அல்லாஹ்வின் நினைவை மறந்தவர்களை குறிக்கிறது. அலா இன்ன ஹிஸ்ப ஷைத்தான் ஹுமுல் ஹாஷிரூன். நிச்சயமாக ஷைத்தானின் கூட்டத்தினர் நஷ்டவாளிகள். அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யுஹாதூன அல்லாஹ வரசூலஹு உலாயிக ஃபில் அதலீன். நிச்சயமாக எவர்கள் அல்லாஹும் அவனுடைய தூதரையும் எதிர்க்கிறார்களோ நிச்சயமாக அவர்களே மிகவும் தாழ்ந்தவர்கள். அதாவது அல்லாஹும் அவனுடைய தூதரும் வெற்றி பெறுவார்கள். உயர்ந்தவனாகிய அல்லாஹ் உறுதி கூறுகிறான், அவனையும் அவனுடைய தூதரை மீறுகின்ற, மார்க்கத்தை ஏற்காமல் சத்தியத்தை விட்டு விலகி இருக்கின்ற கலக்கார பிடிவாதமுள்ள நிராகரிப்பவர்கள் ஒரு பக்கத்திலும் நேர்வழி மறுபக்கத்திலும் இருக்கிறது. உலாயிக ஃபில் அதலீன். அவர்கள் மிகவும் இழிவுபடுத்தப்பட்டவர்களில் இருப்பார்கள். அவர்கள் துர்பாக்கியசாலிகளிலும் புறக்கணிக்கப்பட்டவர்களிலும் நன்மையை விட்டு வெட்டப்பட்டவர்களிலும் இருக்கிறார்கள். அவர்கள் இவ்வுலகிலும் மறுமையிலும் இழிவுபடுத்தப்பட்டவர்கள் ஆவார்கள். அல்லாஹ் சொல்றான், கதபல்லாஹு லா அக்லிபன அனா வ ருசூலி. அல்லாஹ் விதித்து விட்டான், நிச்சயமாக நானும் என்னுடைய தூதர்களும் வெற்றி பெறுவோம். அதாவது அவன் விதித்து விட்டான், முதல் புத்தகத்தில் எழுதிவிட்டான். மேலும் அவன் நாடிய விதியின் முடிவு செய்துவிட்டான். அதை எதிர்க்கவோ மாற்றவோ தடுக்கவோ முடியாது. இறுதி வெற்றி அவனுக்கும் அவனுடைய வேதத்திற்கும் அவனுடைய தூதர்களுக்கும் நம்பிக்கையுள்ள விசுவாசிகளுக்கும் இவ்வுலகிலும் மறுமையிலும் கிடைக்கும் என்று. இன்னல்லாஹ கவியுன் அஜீஸ். நிச்சயமாக அல்லாஹ் மிக சக்தி வாய்ந்தவன், யாவற்றையும் மிகைத்தவன். லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி யுவாதுன மன் ஹாதல்லாஹ வ ரசூலஹு வலவ் கானு ஆபாஹும் அவ் அப்னாஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஸிரத்தஹும்
அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசம் கொண்ட எந்த ஒரு கூட்டத்தாரும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் எதிர்ப்பவர்களுடன் நட்பு கொள்வதை நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் தங்கள் தந்தையர்களாகவோ அல்லது தங்கள் மகன்களாகவோ அல்லது தங்கள் சகோதரர்களாகவோ அல்லது தங்கள் உறவினர்களாகவோ இருந்தாலும் சரியே. அதாவது மறுப்பாளர்கள் மிக நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் அவர்களுடன் நட்பு கொள்ளாதீர்கள். அதாவது பத்ர் போரின் போது அபு உபைதா ஆமீர் பின் அப்துல்லா பின் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவங்க தம்முடைய நிராகரிப்பவர்களான தந்தையை கொன்ற விஷயத்தில் அருளப்பட்டது என்று கூறினார்கள். இதனால்தான் உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அவங்க தமக்கு பிறகு கலீஃபா பதவியை 6 பேர் கொண்ட ஆலோசனை குழுவிடம் ஒப்படைத்த போது அபு உபைதா ரலியல்லாஹு அவங்க உயிரோடு இருந்திருந்தால் நானே அவரை கலீஃபாவாக நியமித்திருப்பேன் என்று கூறினார்கள். வலவுகானு ஆபாஹும் அவர்கள் தங்கள் தந்தைகளாக இருந்தாலும். அபு உபைதா ரலியல்லாஹு அவங்க பத்ர் போரின் போது தம் தந்தையை கொன்ற விஷயத்தில் அருளப்பட்டது என்றும் அதே வேளையில் இந்த வசனம் அவ்வாபுனாஹும் அல்லது தங்கள் மகன்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க பத்ர் போரின் போது தம்முடைய நிராகரிப்பாளரான மகன் அப்துர் ரஹ்மானை கொல்ல விரும்பிய விஷயத்தில் அருளப்பட்டது என்றும் அதே வேளையில் இந்த வசனம் அஹுவிஹானஹும் அல்லது தங்கள் சகோதரர்கள் முஸஃப் பின் உமர் ரலியல்லாஹு அவங்க பத்ர் போரின் போது தம்முடைய சகோதரர் உபைத் பின் உமைரை கொண்ட விஷயத்தை பற்றி அருளப்பட்டது. மேலும் இந்த வசனம் அவ்வசிரத்தஹும் அல்லது தங்கள் உறவினர்கள் உமர் ரலியல்லாஹு அவங்க பத்ர் போரின் போது தம்முடைய உறவினர்களின் ஒருவரை கொன்ற விஷயத்தின் பற்றியும் அருளப்பட்டது என்றோ. மேலும் இந்த வசனம் ஹம்சா அலி மற்றும் உபைதா பின் அல் ஹாரித் ரலியல்லாஹு ஆகியோரின் விஷயத்தில் அருளப்பட்டது என்றும் கூறப்பட்டது. அவர்கள் அந்த நாளில் தங்கள் நெருங்கிய உறவினர்களான உத்பா சைபா மற்றும் அல் வலீத் பின் உத்பாவை கொன்றார்கள். அல்லாஹ்வே நன்கறிந்தவன். இதே போன்ற ஒரு விஷயம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் போர் கைதிகளை என்ன செய்வது என்பது பற்றி தன்னுடைய தோழர்களுடன் கலந்தாலோசித்தார்கள். அபூபக்கர் அஷிதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களிடமிருந்து பிணைத் தொகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதினார்கள். அதன் மூலம் முஸ்லிம்கள் அந்த பணத்தை கொண்டு தங்களை பலப்படுத்தி கொள்ளலாம். கைது செய்யப்பட்டவர்களும் உறவினர்களும் சகோதர முறையினரும் ஆவார்கள் என்ற உண்மையை அவர்கள் குறிப்பிடப்பட்டார்கள். மேலும் அல்லாஹ்வின் உதவியால் அவர்கள் பிற்காலத்தின் இஸ்லாத்தை தழுவக்கூடும் என்றும் கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு அவங்க கூறினார்கள், ஆனால் எனக்கு வேறு கருத்து உள்ளது. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய உறவினரான இன்னாரை நான் கொல்ல அனுமதியுங்கள். மேலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அக்கீலை அலியின் சகோதரர் கொல்லட்டும், இன்னாரை கொல்லட்டும். இணை வைப்பவர்கள் மீது எங்கள் இதயங்கள் எந்த கருணையும் இல்லை என்பதை அல்லாஹ்வுக்கு நாம் தெரியப்படுத்துவோம். அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான வஅய்யதஹும் பிரூஹின் மின்ஹு. அத்தகையோரின் இதயங்களில் அவன் விசுவாசத்தை எழுதி தன்னிடமிருந்து ஒரு ரூஹை ஆன்மா மூலம் அவர்களை பலப்படுத்தினான். அதாவது அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் எதிர்ப்பவர்கள் தங்கள் தந்தையர்களாகவோ அல்லது சகோதரர்களாகவோ இருந்தாலும் அவர்களுடன் நட்பு கொள்ளாத குணம் கொண்டவர்கள் அவர்களுடைய இதயங்களில் அல்லாஹ் விசுவாசத்தை அதாவது மகிழ்ச்சியை விதித்து விட்டான். மேலும் விசுவாசத்தை அவர்களுடைய இதயங்களுக்கு பிரியமானதாகவும் மகிழ்ச்சியையே அங்கேயே நிலைத்திருக்கவும் செய்தான். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வயுதுஹிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு. மேலும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் தோட்டங்களில் அவர்களை அவன் நுழையச் செய்வான். அதில் அவர்கள் என்றென்றும் தங்குவார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அவனை பொருந்து கொண்டார்கள். இது ஒரு அழகான இரகசியத்தை கொண்டுள்ளது. விசுவாசிகள் அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் உறவினர்கள் மற்றும் இனத்தவர்களுக்கு எதிராக கோபம் கொண்ட போது அவன் அவர்களை பொருந்திக் கொள்வதன் மூலம் அவர்களுக்கு ஈடு செய்தான். மேலும் அவன் அவர்களுக்கு வழங்கிய நிரந்தரமான இன்பம், இறுதி வெற்றி மற்றும் முழுமையான அருளிலிருந்து அவர்களையும் அவனை பொருந்திக் கொள்ள செய்தான். உலாயிக ஹிஸ்புல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வின் கூட்டத்தினர். நிச்சயமாக அல்லாஹ்வின் கூட்டத்தினரே வெற்றி பெறுவார்கள். இது அவர்கள் அல்லாஹ்வின் கூட்டத்தினர், அதாவது அவனுடைய மரியாதையை பெறுவதற்கு தகுதியான அவனுடைய அடியார்கள் என்பதை குறிக்கிறது. அல்லாஹ் சொல்றா, அலா இன்ன ஹிஸ்பில்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன். நிச்சயமாக அல்லாஹ்வின் கூட்டத்தினரே வெற்றி பெறுபவர்கள். இவ்வுலகம் மறுமையிலும் அவர்களுடைய வெற்றி, மகிழ்ச்சி மற்றும் ஜெயத்தை உறுதிப்படுத்துகிறது. இதற்கு மாறாக சைத்தானின் கூட்டத்தாராகிய அவர்கள் அலாயின் ஹிஸ்ப சைத்தானின் ஹுமுல் ஹாசிரூன். நிச்சயமாக சைத்தானின் கூட்டத்தினரே நஷ்டவாளிகள்.
இந்த சூரா அல் முஜாதலாவின் தப்சீரின் முடிவாகும். எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹுக்கே உரியது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.